வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிட நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சனி நேர்கதி பயணம் கும்பராசியில், சூரியன் விருச்சிக ராசியில் நவம்பர் 16 முதல் டிசம்பர் 15 வரைக்கும் சூரியனுக்கு நாளில் அர்த்தாஷ்டம சனியாக எப்படியெல்லாம் இயங்குறாருங்கிறத பற்றி பார்க்க இருக்கிறோம். 12 லக்னத்திற்கான பதிவுகள் தனித்தனியாக நம்ம பார்க்கலாங்க. இந்த பதிவில் துலா லக்ன அன்பர்களுக்கு நமக்கு நவம்பர் 16ஆம் தேதி, அதாவது விருச்சிக ராசியில், அதாவது ஐப்பசி மாதம்னு சொல்லக்கூடிய அந்த நாள், அதாவது டிசம்பர் 15 வரைக்கும் அந்த 30 நாட்களில் சூரியன் விருச்சிக ராசியில் இருப்பார். அப்போ நமக்கு துலா லக்னத்துக்கு இப்போ சனி 5ல் போயிட்டுருக்கார். 5ஆம் இடம் அப்படின்னா பூர்வ புண்ணியம், கலைகள், மகிழ்ச்சி, இதெல்லாம். அப்போ துலா லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சூரியன் போகும்போது அங்கே சூரியன் சனி நட்சத்திரத்துலேயும் போவார் விருச்சிக ராசியில். இப்போ சனி 5ல் இருக்கிறது நம்ம லக்னத்துக்கு தான் அது 5, ஆனால் விருச்சிகத்துக்கு அது 4. அதனால் சூரியனுடைய ஆற்றல், சூரியனுடைய செயல்பாடுகள், சூரியனுடைய ஆதிக்கம் இதெல்லாம் சனியால் தடுக்கப்படுகிறது. அந்த ஆற்றலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுபோக இப்போ நமக்கு 10ஆம் இடத்துல கடகராசியில் செவ்வாய் சனி நட்சத்திரத்தில் இருக்கார். 6ஆம் இடத்துல ராகு சனி நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் இதெல்லாம் பணவரவு, உத்தியோகம், தொழில் பலம், அந்தஸ்து, கௌரவம், பதவி, ப்ரமோஷன் இதையெல்லாம் குறிக்குது. ஆனால் அந்த நிகழ்வுகள் இந்த கிரகங்களால் நடத்தப்படுவதை சனி தடுக்கிறது. இதுதான் இப்போ பிரச்சனை. அப்போ நமக்கு நம்ம எப்படி இதை அணுகிறது அப்படின்னு பார்க்கணும். இப்போ நமக்கு கேள்வி என்னவோ அதுக்கு சார்ந்து இதை அணுகிக்கலாம். இப்போ சனியினுடைய செயல்பாடுகள் உறவுகள் சார்ந்த விஷயத்திற்கு சாதகமாக இருக்கிறது. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. கணவன் மனைவி உறவு, குடும்பத்தில் அனைவரிடமும் பழகக்கூடிய ஒரு தன்மையில் ஒரு சுமூகமாகவே போய்கிட்டு இருக்கிறது. குழந்தைகள் வழியிலையும் நமக்கு பெனிஃபிட்டாகவே போயிட்டுருக்கு. அப்போ இதெல்லாம் உறவு சார்ந்த விஷயத்தில் சனி நன்மை செய்கிறாருங்கிறது கரெக்டு தான். ஆனால் இப்போ தொழில் சார்ந்த பலத்தையும், பணம் சார்ந்த பலத்தையும், உத்தியோகம் சார்ந்த பதவி சார்ந்த பலத்தையும் இந்த கிரகங்கள் வழங்குவதை சனி தடுக்கும்போது அங்கே தொழில் சார்ந்த விஷயத்துக்கு நல்லா இல்லைங்கிறது தான் கருத்து. இந்த ஒரு மாதத்தில் நாம் புதிதாக தொழில் தொடங்குறதோ, புதிதான காரியங்களில் செயல்படுறதோ நமக்கு பெரிய பெனிஃபிட்டை தராது. இப்போ உற்பத்தி துறையில் இருக்கீங்க, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கும்போது இப்போ நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுவோம், ஆனால் ஆர்டரை நம்பி தான் பண்ணுவோம். ஆனால் அந்த ஆர்டர் கேன்சல் ஆனால் நமக்கு அப்படியே ஸ்டாக் ஆகிடும். அப்போ பணம் முடக்கமாயிடும். ஒரு விஷயம் ட்ரேடிங் பண்ணுறதோ, உற்பத்தி பண்ணுறதோ மூவிங் ஆகணும், பணம் ரொட்டேஷன் ஆகும். அந்த ரொட்டேஷன் ஆகிறத தடுக்கக்கூடிய நிகழ்வு தான் இப்போ நடக்க போகுதுங்கிறது தான் கருத்து. அப்போ நவம்பர் 16லேருந்து 3 நட்சத்திரத்தில் சூரியன் போவார். ஒரு 19 வரைக்கும் குரு நட்சத்திரம், 19ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் சனி நட்சத்திரம், டிசம்பர் 2லேருந்து டிசம்பர் 15 வரைக்கும் புதன் நட்சத்திரம். இப்படி 3 உருவாக பிரித்து பார்க்குறதுல தான் நம்ம சொல்கிறோம். ஜென்ரலாகவே நமக்கு ஒரு இடம், உற்பத்தி, அதே போல் விவசாயம், நீர் சார்ந்த துறைகள், உணவு விடுதிகள், இது மாதிரி ஆதிக்கமெல்லாம் நமக்கு கடல்படு பொருள்கள் சொல்கிற வணிகங்கள், சயின்ஸு சம்மந்தப்பட்ட ஒரு அதிகாரத்துவம், இப்போ கவர்மெண்ட்லேயே அக்ரியெல்லாம் இருக்குது. அது மாதிரி சயின்ஸ் பேஸ்டு ஒரு ஆதிக்க தொழில் பலம் இதெல்லாம் நமக்கு உண்டு துலா லக்னத்துக்கு. ஆனால் இன்னும் டீப்பாக போனால் நம்மளுடைய ஜனனஜாதத்தை கணித்து பார்த்து நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உபநட்சத்திரன்ற கான்செப்ட் எடுத்தோம்னா 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் சார்ந்த கிரகம் எதுன்னு கண்டுபிடிக்கணும்.
அந்த 2, 6, 10 இயக்கிற கிரகம்னு கண்டுபிடிச்ச பிறகு அதன் கொடுப்பினை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த கிரகம் நம்ம பிறந்த ஜாதகத்தில் என்ன கொடுப்பினை வச்சுருக்கு. கொடுப்பினைன்னா என்னென்னா, அந்த 2, 6, 10ங்கிறது நல்லா செயல்படுத்த வைக்கிற ஒரு ஆற்றல் அங்கே இருக்கும். அது கெட்டு போகிறது அப்படின்னா என்னென்னா, செஞ்சு கெடுக்கிறது 8, 12. 2, 6, 10ல் 8, 12 தொடர்பு இருந்தால் செஞ்சு கெட்டு போயிடுவோம். தேவையில்லாமல் ஒரு ஆர்வத்தில் நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம பெரிய ஒரு கம்பெனியாக மாற்றிடலாம், வளர்த்துடலாம் அப்படின்னெல்லாம் நினச்சி நம்ம இன்வால்வ் ஆவோம், கஷ்டப்படுவோம், கடினமாக உழைப்போம். ஆனால் அந்த 8, 12 என்ன செய்யும்? பணத்தை லாக் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லும். கிரெடிட் கொடுப்போம், அந்த பணம் வராது. மறுபடியும் பத்தாது, ப்ரொடக்ஷனுக்கு பத்தலை அப்படின்னு கடன் வாங்குவோம். இப்படியே கடன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒரு பக்கம் மூலதனம்ங்கிறது நமக்கு ஒரு பெரிய சுமையை கொடுத்துரும், கடன் பிரச்சனையை கொடுத்துரும். அதே நேரத்தில் பொருள் வரவு, பண வரவு, சேல்ஸான பணம் வர்றதுக்கு தடை பண்ணும். ஒரு சிலருக்கு நஷ்டத்துக்கே உற்பத்தி பண்ணிகிட்ருப்பாங்க. மார்க்கெட் ரேட்டு நம்ம அந்த ரேட்டுக்கு பண்ணிடலான்னு நினச்சி பண்ணுறதில் ஏகப்பட்ட ஒத்துழைப்பு இல்லாமல் சில விரயங்கள் நடந்துடும். மிஷினரி ஒத்துழைப்போ லேபர் ஒத்துழைப்போ இதில் எல்லாம் இல்லாமல் நடந்துடும். அப்போ உற்பத்தி சார்ந்த விஷயத்தில் ரிஸ்க்குங்கிறது என்ன அப்படின்னா, 2, 6, 10ஓட இந்த 8, 12 தொடர்பானால் கஷ்டம், நஷ்டம், விரயம், கடனால் தொல்லை, நாம் செஞ்சு கெட்டு போகிறோங்கிறத அது காட்டுது. அப்போ அந்த கொடுப்பினையை பார்த்துட்டு தான் நம்ம இந்த கோச்சாரத்தில் ஓகே நம்ம கொடுப்பினை நல்லா இருக்குது, கோச்சாரத்துலேயும் நல்லா இருக்கான்னு பார்க்கணுமில்ல. இப்போ இந்த ஒரு மாதத்துக்கு உற்பத்திக்கு நல்லா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் இந்த கோச்சாரத்தில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட். இப்போ இந்த டைமில் போய் நம்ம ஒரு எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதோ அல்லது புதிதாக இன்னொரு ப்ராடக்டை நம்ம ரெடி பண்ணலான்னு சொல்லி பண்ணுறதோ அதெல்லாம் திடீர் குழப்பங்களை உண்டாக்கிடும். இது போக நம்ம கமிஷனுக்கு வேலை பார்க்குறவங்க, புரோக்கரேஜாக வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி நபர்களுக்கு அது வருமானம் பெருசாக இல்லை, ஆனால் பெருசாக ரிஸ்க்கு கொடுக்காது. ஏன்னா முதலீடு ரிஸ்க்கு கிடையாது, அதனால் கடனும் இல்லை. அப்படிங்கும்போது வருமானத்துக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குமா ஒழிய நமக்கு நஷ்டப்படுத்தாது. எப்போவுமே மூளை உழைப்பு சார்ந்த தொழில் வருமானம் உற்பத்தி சார்ந்த வருமானத்தை விட குறைவு தான். ஆனால் இதில் ரிஸ்க்கு குறைவு, ஆவரேஜ் இன்கம் தான் பார்க்கணும். இப்போ ஒரு லாயர் இருக்கார், அவருக்கு ஒரு மாதத்தில் கேஸ் நிறையா வந்துருச்சு. ஒரு 4 மாதத்துக்கு அந்த கேஸ் நடந்து அதில் இன்கம் சோர்ஸ் நல்லா இருக்குது. ஒரு 3 மாதத்துக்கு கேஸே வரல, அந்த மாதிரி சூழலும் ஏற்படும். அப்போ இது ஆவரேஜ் பண்ணிக்கணும், இயர்லி ஆவரேஜ் நம்ம இவ்வளவு ஏர்ன் பண்ணோன்னு. அப்படித்தான் மூளை உழைப்பு தொழில் வேலை செய்யும். இப்போ ஐடி கம்பெனியில் போய் வேலை பார்க்குறவங்களுக்கு, ஃபிக்ஸட் சேலரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு அது பாட்டுக்கு அது போயிட்டுருக்கும். இதெல்லாம் அகம் சார்ந்த பாவங்கள்னு பேர். நம்ம கட்டத்தில் அந்த 3ஆம் இடம் 9ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கணும். அப்படிப்பட்டவங்க ஐடி லைனில் ஷைன் பண்ணுவாங்க. அப்போ இந்த கொடுப்பினைகளெல்லாம் நம்ம பார்த்துட்டு இந்த கோச்சாரத்தில் நம்ம பார்க்கணும். அதுலேயும் போக இந்த துலா லக்னம் நிறைய பேர் இருப்பீங்க. நான் இப்போ சொல்கிற கிரகங்கள் சூரியனாகட்டும், செவ்வாயாகட்டும், ராகுவாகட்டும், நமக்கு திசாபுத்தி நடக்குதான்னு பார்க்கணும். அந்த திசாபுத்தி அந்தரம் சூட்சமம் நடக்கும்போது இந்த கோச்சாரத்தினுடைய பலனை நம்ம நெகட்டிவாக அனுபவிக்கிறோம். அப்போ இந்த மாதத்தில் அது பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை, உங்களுக்கு இந்த 3 கிரகமும் திசாபுத்தியிலேயே வரல, உங்களுக்கு நடத்துகிற திசாபுத்தி உங்கள் தொழிலுக்கு சாதகமாக இருக்குன்னா நீங்கள் இந்த கோச்சார பலனுக்காக நம்ம மெனக்கிட வேண்டியது இல்லை. கோச்சார பலன் என்பது திசாபுத்தியினுடைய வலிமையை தெரிந்து கொண்டு எந்த காலத்தில் நிகழப்போகிறது, நமக்கு ஒரு லாபம் கிடைக்கிது, பிஸ்னஸ் நடக்குதுன்னா அது எந்த டைமில் நடக்குதுங்கிறத உறுதிப்படுத்துகிறது தான் கோச்சாரம். அந்த வகையில் இந்த காலகட்டத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கணும்னா, புதிதாக ரிஸ்க் எடுக்கிற வேலைகளையும் கடன் வாங்கி செய்கிற வேலைகளையும் தவிர்த்துக்கணும்.
உறவுகள் சார்ந்த விஷயங்கள் ஆதாயமாக இருந்தாலும் கூட இப்போ 2ஆம் இடங்கிறது நம்மளுடைய பேச்சு. அப்போ நம்ம பேசுகிற பேச்சில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதிகார தோரணை, ஆணவமான டோனு இதெல்லாம் வந்து நமக்கு சூரியனால் முன்கோபமான பேச்சை கொடுத்துரும். அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அப்போ அதனால் கணவனானால் மனைவிக்கும், மனைவியானால் கணவனுக்கும் டென்ஷன் ஆகிறது. அதே மாதிரி நமக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து 7ஆம் இடத்துக்கு அது நெகட்டிவாக இருக்குது. அப்போ கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத கற்பனை ஒரு பகை உணர்வுகள் அதை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் செவ்வாய் 10ஆம் இடத்துல நமக்கு இருக்கும்போது என்னாகும், ஈகோவை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ கணவன் வீடு மனைவி வீடுனா 2 வீட்டுக்கு ஈகோவை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அகம் சார்ந்த விஷயத்துக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. ஆனால் நம்ம வந்து நம்ம ஆக்டிவிட்டீஸில் அதை வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் நேச்சராக கொண்டு போகலான்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.